காலையில் 5 மணிக்கு எடுத்தாங்க. 5 மணிக்கெலாம் எனக்கு எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு சாப்பாடு மட்டும் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் மாடிக்கு போய் செடி எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு வரலான்னு மாடிக்கு போயிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ், எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பும் முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் பொரியலும் ரெடி பண்ணியிருந்தேன். சமையல்லாம் முடிச்சிட்டேன். அதாவது லஞ்ச் மட்டும் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். சரி பாப்பாங்களை எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஆற்றிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே சின்ன பாப்பா எழுந்திரிச்சாச்சு. அவளுக்கு மட்டும் பால் கொடுத்து எழுப்பிட்டேன். பாலை குடிச்சு முடிச்சுட்டு அவங்க அப்பா ஏதோ எக்ஸசைஸ் பண்ணுறதை வச்சு நான் இன்றைக்கி இது பண்ணுறேம்மா, எனக்கு இன்றைக்கி நேற்று ஹோம்ஒர்க் கொடுக்கல, அதனால் நான் இன்றைக்கி விளையாடுறேன்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அந்த அண்ணன் 7 o'clock ஆகிடுச்சு. பெரியவங்களையும் எழுப்பிவிட்டு 2 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போயிருந்தேன். இன்றைக்கி ஓட்ஸ் பொங்கல் தான் பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணணுன்னா, ஒரு 1/2 டம்ளர் பருப்பை வந்து நல்லா வறுத்து அதை தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதை லைட்டாக சூடு வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க, ரொம்ப வறுக்க வேண்டாம். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் மிளகும் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கினோன்னா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா உங்களுக்கு கலர் வேணும்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பை போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு பருப்பு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு, இப்போ நான் 2 டம்ளர் நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா 3 to 3.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஓட்ஸ் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையே அந்த தண்ணி கூட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுட்டுங்க. கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு மேலே நெய் ஆட் பண்ணிங்கன்னா ஓட்ஸ் பொங்கல் ரெடிங்க. அப்புறம் சின்ன பாப்பா எனக்கு பொங்கல் வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு மட்டும் தோசையை ஊற்றி கொடுத்துட்டேன். சைடிஷ்க்கு வந்து தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி தான் நான் வச்சுருந்தேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் வந்து இது தான் நான் பண்ணியிருந்தேங்க. குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வச்சு கொடுத்துட்டேன், சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு கிச்சனில் லன்ச் பேக் பண்ணுற வேலை இருந்தது, போய் நான் பேக் பண்ண போயிட்டேன். எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவங்க ஆஃபீஸ் போயாச்சு, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயாச்சுங்க. இந்த வீடியோ இன்றைக்கி இதோட அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.